அன்பு தமிழ் மக்களே வணக்கம். 45 வருஷமாக அமைதி மார்க்கத்தில் இருந்துக்கிட்டு இப்போ திடீர்னு நாங்கள் அமைதியாக இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறீங்களே, பொறுத்தது போதும் மனோகரா பொங்கி எழு என்று இப்போ ட்ரெண்டை மக்கள் மாற்றினா அதை நாங்கள் ஏற்றுக்கணுமா? அதை கேட்டுக்கிட்டு நாங்கள் சும்மா இருக்கணுமா? அதெல்லாம் முடியாது தம்பி. நீங்கள் நினச்சா அமைதி மார்க்க வழியில் போவீங்க, நினச்சா வெஸ்டர்ன் கல்ச்சருக்கு மாற விரும்புவீங்க, பெண் உரிமை வேணும்பீங்க, மினி ஸ்கர்ட்டு போடணும்பீங்க, ஹிஜாப்பு போட மாட்டோம்னு சொல்லுவீங்க. அதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்க முடியாதப்பா. கோமனி பெரியாரின் பூமி இது. ஒரு நாட்டில் மழை பெய்யாததுக்கு கோமனி என்ன பண்ணுவார்? அதுக்கு அவர் பொறுப்பேற்க முடியுமா? இஸ்லாமை வளர்க்க அவர் பட்ட பாடு உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? எத்தனை கோடியை மண்ணில் கொட்டி மண்ணை குடஞ்சி இஸ்லாத்தை வளர்த்துருக்காரு தெரியுமா? டெத்து டு காமினின்னு இப்போ கோஷம் போடுறீங்களே, உங்களில் ஒருத்தனுக்காவது அது தெரியுமா? யாஹ்யா சின்வர், இஸ்மாயில் ஹனியா, ஹசன் நசருல்லா, முகமது தெய்ஃபு போன்ற இஸ்லாமிய அறிஞர் பெருமக்களின் உயிரை பலி கொடுத்து வளர்த்த மார்க்கம் இது. அதாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? ஹமாஸு சைடு வாக்கில் தோண்டிக்கிட்டு போனதுக்கு பதிலாக செங்குத்தாக நேராக தோண்டி இருந்தா பெட்ரோல் ஆயில் அது கிடச்சிருக்கும் அப்படின்னு இப்போ சொல்கிறீங்களே. அன்னைக்கே சொல்கிறதுக்கு உங்கள் வாயில் என்ன கொழுக்கட்டையாக வச்சுருந்தீங்க? 1979 மட்டும் என்ன மவுத்துக்கு புரட்சி பண்ணி எங்களை ஆட்சியில் கொண்டு நீங்கள் அமர்த்தினீங்க. நாங்கள் நல்லாட்சியை தருவோம் என்ற நம்பிக்கையில் தானே 45 வருஷமாக சும்மா கையை சூப்பிக்கிட்டு இருந்தீங்க. ஜனநாயகன் ஆட்சி வேணும்னு இப்போ கோஷம் போட்டால் மட்டும் நாங்கள் அந்த லாலிபப்பை எடுத்து உங்களுக்கு வாயில் வச்சுடுவோமா? உலகத்தை இஸ்லாமிய மயமாக்கணும் என்கிற கொள்கை பிடிப்பில் தானே எங்களை நீங்கள் தேர்ந்தெடுத்து பதவியில் வச்சு அழகு பார்த்தீங்க. பழைய பென்ஷன் கொடுங்கன்னு கேட்ட உடனே நாங்கள் உங்களுக்கு கொடுத்துடணுமா? அப்படி சொல்லியா நாங்கள் ஆட்சியில் எங்களை அமர்த்துனீங்க? மெடிக்கல் சீட்டுக்கு நீட் எக்ஸாம் இல்லாமலேயே உங்களை டாக்டராக படிக்க வச்சதுக்கு இப்படியாடா கோமனிக்கு குடைச்சல் கொடுப்பீங்க? கோமனி படத்தை ரேஷன் கடையில் வைக்காமலேயே உங்களுக்கு அரிசியை போட்டால் இப்படித்தான் நன்றி விசுவாசம் இல்லாமல் பேசுவீங்களா? ஒயிட் ரெவல்யூஷனை கொண்டு வந்த பெஹ்லாவியை விரட்டி விட்டுக்கிட்டு நீங்கள் தானே விரும்பி என்ன அழைச்சிங்க. இப்போ இந்த மருமக வேண்டான்னு சொல்கிற மாமியார் வேஷம் போட்டால் அதை நாங்கள் ஏற்றுக்கணுமா? இஷ்டத்துக்கு மாற்றி பேசுவீங்களாடா? சினிமா பார்த்து குட்டிச்சோறு ஆகிவிடக்கூடாதே என்று தானே ஈரானில் சினிமாவையும் சினிமா நடிகனையும் தடை பண்ணி வச்சுருக்கோம். மறுபடியும் பெஹ்லாவி நடித்த படத்தை ரிலீஸ் பண்ணணும்னு அடம் பிடிச்சா அதுக்கு நாங்கள் செவி சாய்க்கணுமா? நீங்கள் சொல்கிறதையெல்லாம் செய்கிறதுக்காக நான் இங்கே இருக்கிறேன். சினிமாக்காரங்களை ஆதரிக்கணும், கட் அவுட்டுக்கு பூஜை போடணும், பாலாபிஷேகம் பண்ணணும், காவடி எடுத்து ஆடணும்னா ஊரெங்கும் நடிகர் காமினியின் கட் அவுட்டை வச்சுருக்கவன் அங்கே போய் ஆட வேண்டியதானடா. அவரும் ஒரு பலதார அவதார புருஷன் தானே. முத்தமிழ் அறிஞராக இருந்தால் தான் நீங்கள் கொண்டாடுவீங்களா? 45 வருஷமாக என் கூட குடும்பம் நடத்திக்கிட்டு இருந்தீங்க. இப்போ எனக்கே தலாக்குன்னு சொன்னால் அதை கேட்டுட்டு நாங்கள் படாக்குன்னு முடிவெடுக்கணுமா? உங்களோட கள்ள உறவு இஸ்ரேல் கூடயும் அமெரிக்கா கூடயும் தானே. அது எனக்கு தெரியாதுன்னு நினச்சிங்களா? இவ்வளவு நாளும் ரேடிக்கல் இஸ்லாமை ஆதரிச்சுக்கிட்டு நேற்று வந்த ஜனநாயகம் பின்னால் போவோன்னு சொல்கிறீங்களே. 45 வருஷமாக இங்கே என்ன நடக்கிறது, என்ன நடந்தது, என்ன நடக்கும் என்று பெஹ்லாவிக்கு தெரியுமா? அவர்கிட்ட போய் கேட்டு பாருங்க. கேட்டால் கால் தான் நடக்குது என்று சொல்லுவார். அவ்வளோதான் அவருக்கு அறிவு. சர்க்கரை நோயால் அவதிப்பட்டுக்கிட்டு இருந்த பாலஸ்தீன மக்களை அங்கிட்டு இங்கிட்டுமா நடக்க வச்சு அவங்களோட டயபெட்டிஸ் நோயை நாங்கள் எப்படி கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்தோம் தெரியுமா? இதெல்லாம் பேச ஜனநாயகனுக்கு தெரியுமா? அந்த பெஹ்லாவிக்கு தெரியுமா? எக்ஸைலில் இருந்தவனுக்கு கோமனியின் ப்ரொஃபைல் எப்படி தெரியும்? தண்ணி இல்லாமல் குளிக்காமல் நீங்கள் இருந்ததுக்கு கோமனி பொறுப்பேற்க முடியுமா? நானாக உங்களை குளிக்க வேண்டான்னு சொன்னேன். எண்ணெய் வளம் மிக்க நம்ம நாட்டில் ஆயில் பாத்து எடுத்துக்க வேண்டியதானடா. நான் வேண்டாம்னா சொல்ல போகிறேன். நோபல் பரிசுக்கு அலையும் ட்ரம்ப் பேச்சை கேட்காதீங்க. நோபல் வேணும்னா அவரை கிரிக்கெட்டு டீமில் சேர்ந்து விளையாட சொல்லுங்கள். கிரிக்கெட் பால் வாயில் பட்டால் நோபல் கிடைக்கும். இந்த தாத்தாவின் பேச்சை கேளுங்கடா. அப்போ தான் நீங்கள்லாம் உருப்பட முடியும். மசூதிகளில் இமாமாக இருந்தவன் திருட மாட்டான் என்று நம்பித்தானே இந்த கோமனியை சுப்ரீம் லீடராக நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்க.
இப்போ சேகர் பாபுவை சந்தேக கண்டு கொண்டு பார்க்குற மாதிரி பார்த்தா என்ன அர்த்தம்? நான் என்ன மசூதி உண்டியலையே ஆட்டைய போட்டேன்? இவ்வளவு நிதி நெருக்கடியிலையும் உலக வங்கியில் கடன் வாங்கி டாஸ்மார்க்கை ஆரம்பித்து உங்களை போத குருவாக மாற்றாமல் பொத்தி பொத்தி பாதுகாத்து வளர்த்த இந்த மத குருவுக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். பெஹ்லாவி ஆண்டபோது என்னத்தை பெருசாக கிழிச்சிட்டாரு. பொண்ணுங்க ஃபுல் பாவாடையை கிழித்து மினிஸ்காட்டாக ஆக்கினாரு. ஆண் பாவாடைகளுக்கு டென்ஷனை உண்டு பண்ணார். மாடர்னைஸ் பண்ணுறேன் அப்படின்னு ஈரானில் நைட் கிளப்பை கொண்டு வந்து பெண்களையும் குடிக்க வச்சார். மகளிருக்கு தனி கவுண்டர் போட்டு சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணார். ரம்ஜானுக்கு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணார். சேல்ஸு டார்கெட்டு ஃபிக்ஸ் பண்ணார். அன்னைக்கு அவங்கிட்ட வாங்கி குடித்து வளர்ந்த பெண்கள் இன்னைக்கும் உசுரோடத்தான் கிளவிகளாக இருக்காங்க. அவங்கக்கிட்ட போய் கேட்டுப்பார், நான் சொல்கிறது உண்மையாக இல்லையான்னு உங்களுக்கே தெரியும். பெஹ்லாவி ஆரம்பித்த நைட் கிளப்புகளை எல்லாம் நான் மசூதிகளாக மாற்றினேன். மக்களை நல்வழிப்படுத்தி மசூதிகளை ஆயுத கோடவுனாக மாற்றுறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேன் தெரியுமா? என்னோட வடவர்த்தனை உங்களுக்கு எங்கே தெரிய போகுது? 200 ரியாலை வாங்கிக்கிட்டு கோஷம் போட தெரியும் உங்களுக்கு. நெஞ்சிலையும் மண்டையிலையும் பெஹ்லாவியின் சூரியன் சின்னத்தை வரைஞ்சிக்கிட்டு அலைய தெரியும். வேற என்ன தெரியும் உங்களுக்கு? ஒழுங்கு மரியாதையா ஈரானில் கார்த்திகை தீபம் ஏற்றுறதை நிறுத்திக்கிட்டு தாய் மதம் திரும்புகிற வழியை பாருங்கய்யா. 45 வருஷமாக உங்களுக்கு படித்து பாடம் நடத்தியும் பிஎம் ஸ்ரீ பாடம் தான் எங்களுக்கு வேணும்னு அடம் பிடிக்கிறீங்களே. பேட்டி பச்சாவோ பேட்டி பத்தாவோ என்று புரியாத பாசையில் கோஷம் போட்டுக்கிட்டு என்னையே குழப்புறீங்களடா. சமசீராக எதையும் நீங்கள் செய்ய மாட்டீங்களா? இஸ்லாம் சொன்ன மாதிரி பெண்களை ஒரு அடிமையாக வைக்காமல் விலங்கை கட்டவுத்து விட்டது எவ்வளவு பெரிய தப்பாக போய்விட்டது. இப்போது ரம்ஜானுக்கு சந்தையில் ஆடு பிடிச்ச மாதிரி பெண்களை இப்போ பிடிக்க முடியல. ஜெண்டர் இன்இக்வாலிட்டியை எடுத்து விட்டதுக்கு இப்போ நமக்கே ஆப்படிக்கிறாங்களே. குழந்தை திருமணத்தையும் ஒழிச்சிட்டான். இந்த மனித உரிமை கழகம் தான் எல்லாம் செய்கிறான். கழகம்னு பேர் வச்சிருக்கானே, நமக்கு சாதகமாக நடப்பான்னு எதிர்பார்த்தா அவன் கழக புத்தியை காட்டிட்டான். அல் கொய்யாவாலையும் நமக்கு பிரயோஜனம் இல்லை, அல் மாங்காவாலேயும் ஒரு பிரயோஜனமும் எனக்கு இல்லை. நம்ம பேரை சொல்லிக்கிட்டு அவனுக்கு தான் பிழைக்கிறானுங்க. ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இங்கே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவன் ஃப்ரீடமாக கருத்து சொல்லிக்கிட்டு திரியிறான். அதுலேயும் நம்ம மேலே குத்தமாக வேற சொல்கிறான், அண்டர்லைன் போட்டு வேற சொல்கிறான். அமைதி நீதி சகிப்புத்தன்மை இல்லாதவனா நம்மளையே மாற்றி போட்டாங்க. அதனால தான் 1000 மீட்டர் மண்ணை தோண்டி குகை அமைத்து நியூக்ளியர் சாந்தி ஆசனம் போட்டுக்கிட்டு இருந்தோம். அங்கேயும் வந்து ஆப்படிக்க வந்துட்டான் இந்த அமெரிக்கா தானே. அப்புறம் மனுஷனுக்கு கோபம் வருமா வராதா? நீங்களே சொல்லுங்கள். செப்டம்பர் 11 அட்டாக்குக்கு பிறகு அமைதி மார்க்கத்தை ரொம்பத்தான் போட்டு விமர்சிக்கிறாங்க. பின்லாடனை லாடம் கட்டி அடிக்க வேண்டியதானையா? எங்களை எல்லாம் எதுக்கு லாடம் கட்டி அடிக்கிறீங்க? பாலஸ்தீனனுக்கு ஜிகாதி தாகம் எடுத்ததால் அவனுக்கு ஜிகாதி பாலை ஊட்ட முயற்சி எடுத்தான், அதை கூட ஊட்ட விட மாட்டேங்கிறானே. பால் பாட்டில் வாயிலிருந்து பிடுங்குறான். அவன் அப்புறம் அழத்தானே செய்வான். அவனுக்கு என்ன அறிவாக இருக்குது? தீவனத்துக்கு இடைஞ்சல் வந்தா அவன் அழமாட்டானா? நல்ல ஆளையா நீங்கள். பள்ளிகளில் கோ எஜுகேஷனை கொண்டு வந்த பெஹ்லாவியை மறுபடியும் கூட்டிக்கிட்டு வந்தான். நம்ம பயலுக ஒழுங்காக படிக்க மாட்டாங்க, லவ் பண்ணிக்கிட்டு தான் தெரியுமா அவனுக்கு? அவளுக்கு பின்னாலேயே போவானுங்க. அது தெரிஞ்சு தானே பெண்களுக்கு இந்த தனி பள்ளிக்கூடம் நாங்கள் கொண்டு வந்தோம். இப்போ நாங்கள் தனிமைப்படுத்தப்பட்டு விட்டோம் அதனால். ஆனால் அவங்க சொல்லுவது என்னமோ நாங்கள் தனிமைப்படுத்தப்பட்டு விட்டோம் என்று இப்போ மாற்றி சொல்கிறாங்க. இதாண்டா சாக்குன்னு கோஷம் வேற போடுறானுங்க. இவ்வளவு நாளும் மறந்து போன ஷாவை இப்போ ஞாபகப்படுத்துறது யார்? இந்த இஸ்ரேல் போயதான். இப்போ வந்து ஸ்வீடன் பிரிட்டனில் இருப்பது மாதிரியான ஒரு மன்னராட்சியை நான் தருகிறேன், அல்லது நீங்களே ஓட்டு போட்டு என்னை மன்னராக தேர்ந்தெடுங்கள் என்று மக்களிடம் டிவியில் பேசி மூளைச்செலவை செய்கிறாரு. பாவம், அவங்களுக்கு மூளையே இல்லைங்கிற விஷயம் கூட அவருக்கு இன்னும் தெரிய மாட்டேங்குது. ஐயோ ஐயோ. ஈரானின் இறையாண்மைக்கு சவால் விடுத்தா அதை பார்த்துக்கிட்டு இந்த பாவாடை சாமி சும்மா இருக்க மாட்டான். மறை கலந்த மாதிரி தானே செயல்பட முடியும். அதனால தான் ஐஆர்சிஜியை மக்கள் மேலே ஏவி விட்டோம். பெஹ்லாவியின் ஆட்சியை ஒரு லாஸ்ட் பாரடைஸ் என்று இப்போது ஈரானிய கிளவிகள் உறக்க சொல்லி இளம்பெண்களை தூண்டி விடுகிறார்கள், புரட்சி செய்ய சொல்லுகிறார்கள். முதலில் இந்த ஈரானிய கிளவிகளை ஒழித்தால்தான் இங்கே கிழவன்களுக்கு வாழ்வு வரும். எல்லாம் 2023 பெஹ்லாவி இஸ்ரேலுக்கு வந்து
ஜெருசலத்தில் சைரஸ் அக்கார்ட் என்ற ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு போனதிலிருந்து எனக்கு ஒரு டவுட்டு, எதிர்காலத்தில் இவன் ஆட்சியாளராக வந்துருவானோ என்று அன்னைக்கு பயந்தது இன்னைக்கு நடக்க போகுது. ஈரானிய இளைஞர் பட்டாளம் அவனுக்கு பின்னால் தானே போக விரும்புது. இவ்வளவு நடந்து விட்ட பிறகு அப்புறம் நான் சும்மா இருக்க முடியுமா? அதனால தான் ஐஆர்சிஜியை விட்டு துப்பாக்கி சூடு நடத்த சொன்னேன். இது ஒரு பெரிய குத்தமாயா? எல்லா நாட்டிலையும் நடக்கிறது தானே. இதுக்கெல்லாம் 144 போட நான் ஒன்றும் திராவிட மாடல் ஆட்சியை நடத்தலை. முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க, அப்புறம் நான் மீதியை சொல்கிறேன். வரட்டா? ஜெய் ஹிந்த்.